தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற ஒரு நெருக்கமான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் தலைமை தேர்தல் ஒன்னும் தேதி அறிவிக்கல. இந்த சூழ்நிலையில திமுக தலைமையில ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும் இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த விஜய் தலைமை அவங்க தனியா நிக்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த கூட்டணி இருக்கிற மாதிரி தெரியல, சேர்ற மாதிரி இல்ல. அவர் கண்டு பயப்படுறதா சொல்றாங்க. அது யாரும் போறதுக்கு விருப்பம், கூட்டணி போறதுக்கு விருப்பம் அந்த அளவு நம்பகத்தன்மை போயிடுச்சு. ஏன்னா அவருடைய சுத்தி நடக்கிற சூழல் உண்மையிலே சரியில்லை. இதுதான் உண்மையான விஷயம். என்ன சொல்லிட்டு எம்ஜிஆர் மக்கள் கட்சி கருத்து என்னன்னா, அந்த விஜய் அந்த அரசியலுக்கே வராம கம்மனு படத்தோட நடிச்சு போயிருந்தா அவருடைய புகழ் சிறப்பாக இருந்திருக்கும். அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆக்டர் கிடையாது, பெரிய ஆளு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ரசிகர்கள் கிடையாது, மக்கள் கிடையாது. ஏதோ பொழுதுபோக்கு தான் பாக்குறாங்க படத்தை தவிர எம்ஜிஆர் நடிச்ச படம் மாதிரி, சிவாஜி கணேசன் நடிச்ச படம் மாதிரி பாக்குறவங்க இப்ப குடும்பம் கிடையாது. இப்போ அது ஒண்ணு. அடுத்தது சீமான் ஒரு தனி பார்த்து அவரு தனியா நிக்கிறாரு. சோ இந்த 4 போட்டிகள் ஒண்ணு இருக்குது. ஆனா இதெல்லாம் கண்காணிச்சு எதிர்ப்பா செயல்படுறது சரியில்லைன்னு சொல்றது எம்ஜிஆர் மக்கள் கட்சி, தமிழகத்தை அழுத்தம் திருத்தமான கட்சி எம்ஜிஆர் மக்கள் கட்சி. இந்த திமுக கூட்டணி சரி, அதிமுக கூட்டணி சரி, தாவேகம் சொல்ற சீமான் கட்சி மக்களுக்கு உபயோகமான விஷயத்தை சொல்றதே கிடையாது. அவங்க எல்லாம் சுயநலத்தோட ஒரு ஆட்சி பலம் வரணும், நமக்கு அதிகாரம் நினைக்கிறாங்க. இப்ப இந்த சொன்ன எல்லாம் தமிழகத்தில் போட்டியிடுகின்ற தேர்தல் போட்டியிட உள்ள கட்சிகள் அனைத்துமே சொல்றேன். திமுக, அதிமுக, தாவேக, சீமான் கட்சி எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல 11.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இதை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 11 லட்சம் கோடி கடன் இருக்குது இன்னைக்கு. எம்ஜிஆர் ஆட்சி செய்யும் போது கடன் கிடையாது, அரசுல கடன் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் படிப்படியா கருணாநிதி இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, அப்புறம் ஓபிஎஸ் இருந்தாரு, அப்புறம் இபிஎஸ் இருந்தாரு, இப்ப ஸ்டாலின் நாட்டுகிறாரு, இன்னும் பல பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே 11 லட்சம் கோடி கடன் இருக்குது, யாருக்கும் மனசுல எட்டல. இது எங்க கவர்மெண்ட் நிறுவனம், பண நிறுவனம் எல்லாத்துலயும் கடன் வாங்கிட்டாங்க. இலவசம் 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 என்று எல்லாத்தையும் வாங்கிட்டானே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி ஜனங்களுக்கு இந்த உண்மையான இலவசம் போய் சேரவில்லை. எம்ஜிஆர் மக்கள் கட்சி தேர்தல் நிக்குதா நிக்கலையானது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பு என்னன்னு கேட்டா, இன்னைக்கு உங்க பேர்ல ஓட்டு போடுற மக்களின் பேர்ல 11 லட்சம் ரூபாய் கடன் இன்னைக்கு இருக்கு. இந்த கடனை யார் திருப்பி கொடுக்கின்றார்களோ அந்த எந்த கட்சி தலைமையில இந்த கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இப்ப தற்போது இருக்கிற அரசனுடைய கடன் 11 லட்சம் கோடி கடனா நாங்க தீர்க்கிறோம் சொல்லுங்க. ஆனா முதல்ல யோசிக்காம தைரியமாகவும் நம்பிக்கைன்னு சொன்னது நான் தான் குரல் கொடுத்தேன். எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவராகிய நான் தான் சொல்லிருக்கேன். இந்த 12 லட்சம் கோடி கடனை நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு எப்படி பணம் நினைக்கிறேன் ஏற்பாடு பண்றது இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு தங்க சுரங்கம், அந்த பூமி தங்க சுரங்கம். அது எங்க இருக்குது, யார்கிட்ட பதுக்க மொத்தத்துக்கு ஒண்ணு கூட தூக்கினது மறுபடியும் கவர்மெண்ட் கட்சி சேர்க்குவேன். மத்திய அரசை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இதெல்லாம் சொல்லணும். இது இப்ப நடைபெற தேர்தலில் கூட்டணின்றதுதான் தலை தூக்கி நிக்குது. திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, சீமா தனியா நிக்கிறப்பல, தாவேகா நிக்கிறப்பல, இந்த நெருக்கத்துல யார் கூட்டணி, யார் கூட கூட்டணி போடுறாங்கன்னு நிலையா தெரியல. அப்படி போனாலும் கூட இதைத்தான் இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி வன்மையாகவும் கடுமையாக எதிர்க்கிறது. இரண்டாவது இந்த கூட்டணி கட்சிகள் இந்த 2 தான் நாட்டை கத்துட்டு இருக்குது. இன்னைக்கு கூட்டணின்றதை தூக்கிட்டோமா, இந்தியாவில் தூக்கிட்டோம்னா ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாம் இது நாணித்தரமா டிஎன் சேஷன் 1990 இருந்து 96 வரைக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தாரு. யாரு? டிஎன் சேஷன். தமிழ்நாட்டில் பிறந்த, திருநெல்வேலியில் பிறந்தவர். அவர் இப்ப நம்மிடம் இல்லை. 2019 அவர் காலமானார். அவர் வகித்த அந்த இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி என்ற ஒரு அடிச்சோடு அந்த 5 ஆண்டு காலத்தில் அவருடைய நிர்வாகம் யாராலையும் முன்னாடியும் செய்ய முடியல, பின்னாடியும் செய்ய முடியல. டிஎன் சேஷன் மாதிரி செயல்படணும், கூட்டணி உடைக்கணும், கூட்டணி தூக்கணும், எல்லாமே காலி என்று சொல்றேன். இதுதான் நாங்க கடுமையா தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கிறோம். அதை நோக்கி தான் நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல இது சம்பந்தமா வழக்கு தொடர்ந்து இருக்கிறேன். இந்த 1, 2, 3 நாட்களில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. அதை நேரடியாக கம்பீரமாக எதிர்நோக்குகின்றேன். எல்லா இந்திய தேர்தல் பதிவு செய்திருக்கின்ற 2850 கட்சி, நான் சொல்றது 6 மாசத்துக்கு முன்னாடிய டேட்டா இது.
இந்த கட்சி மொத்தம் வந்து தனியாதான் நிக்கணும் சொன்னேன். இதை கண்டிச்சு இரண்டாவது இந்தியாவிற்கு இரண்டாவது சுதந்திரம் பெற்றதற்கு ஒப்பாகும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். 11 லட்சம் கோடி எந்த கவர்மெண்ட் யார் திமுக வந்தா செய்யுமா, அதிமுக வந்தா செய்யுமா, இல்ல மத்த கட்சிகள் நிக்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்தா செய்வான்? யோசனை பண்ணி போடணும். உங்க ஓட்டு சாதாரண ஓட்டுல இதை யோசனை பண்ணுங்க. நான் எம்ஜிஆர் மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 13 நாள் அவங்க வந்தாக்கல் பண்ணி 13 நாள் தான் டைம் கொடுங்க. இந்த இடைப்பட்ட 13 நாள்ல தான் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். இதை விதிமீறல் இப்ப இருக்குது எல்லாமே பிஜேபி போன்ற திமுக அதிமுக இந்த தாவேக அப்புறம் சீமான் கட்சி எல்லா அரசியல் கட்சியும் விதிமீறல் தான். காங்கிரஸ் இவங்கெல்லாம் விதிமீறல் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எம்ஜிஆர் மக்கள் கட்சியை வன்மையாக கண்டிக்கின்றது. இது சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆணித்தரமான ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளேன். விரைவில் அது விசாரணைக்கு உள்ளது. நன்றி, வணக்கம்.